Varuthi, powered by Pommes Dreamwear. இந்த புனித தீர்த்தத்தை பாழாக்க கூடாது. ஒரு துளி கூட மண்ணுல விழக்கூடாது. அப்படி விழுந்ததுன்னா அந்த சிவனோட கோபத்துக்கு ஆளாகி பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். தீர்த்தத்தை வந்து வாங்கி சிவாய நமகோ. நமச்சிவாய வாழ்க. ஓகே ஆயிடுச்சு. என்ன இது? தெரியலையே சித்தி, ஏதோ காகிதம் கீழே கிடக்குதுன்னு பார்த்தேன். என்னன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளேயோ நீங்க எடுத்துட்டீங்க. எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு. நீ இந்த பேப்பரை ஆதி மேல தூக்கி போட்டதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சொல்லு, ஓகே ஆயிடுச்சானா? எதுக்கு ஓகே ஆயிடுச்சா? ஆஹா, வசமா மாட்டிக்கிட்டனே. இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? என்ன ஷியாம், உன் மொழியே சரியில்லையே. என்ன முழிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சித்தி, ஆதிக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங். அது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. சரி, அதான் கேட்கலாம் அப்படின்னு. ஓ, மீட்டிங்கா? ஆமா சித்தி. என்ன மீட்டிங்? யார் கூட மீட்டிங்? அது பிசினஸ் மீட்டிங் தான் சித்தி. நீ தடுமாறத பார்த்தா இதுல என்னமோ இருக்கு. ஒழுங்கா சொல்லிடு, இதை எதுக்காக எழுதி போட்ட? வேற எல்லாம் எதுவும் இல்ல, பிசினஸ் மீட்டிங் தான் சித்தி. என்ன சித்தி? அத நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். இவங்க இது சாதாரணமா விட மாட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? சித்தி, ஆதி ஒரு நிமிஷம். நீ இன்னைக்கு ஏதாவது மீட்டிங் போயிருந்தியா? எதுக்காக கேக்குறீங்க? நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆமா சித்தி, நான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். சொல்லுங்க சித்தி, எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, பூஜையில உட்கார்ந்து இருக்கும்போது ஷியாம் இந்த பேப்பர்ல ஏதோ எழுதி கசக்கி உன் மேல போட்டான். அப்புறம் அதை நான் எடுத்து பார்த்தப்போ ஓகே ஆயிடுச்சான்னு எழுதி இருந்தது. என்னன்னு கேட்டா, நீ ஏதோ மீட்டிங் அட்டெண்ட் பண்ண, அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா. அதான் கேட்டேன். ஆமா சித்தி, ஒரு புது பிசினஸ், அது விஷயமா ஷாம் கிட்ட மீட்டிங்னு சொல்லியிருந்தேன். ரிசல்ட் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அப்படி பண்ணிருப்பான். இதத்தான் நானும் சொன்னேன். சித்தி தான் நம்பல. இப்பவும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். மறுபடியும் தேடி வந்துட போறாங்க. வா 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 வா, உன்கிட்ட கொஞ்சம் பேச. வா ஆதி. என்ன ஆதி, கார்ல தனியா வரும்போது பார்வதிட்டு பேச சொன்னனே, பேசுனியா? பேசினேன். சூப்பர் ஆதி. நீ என்ன காரை விட்டு இறக்கி விடும்போதே நினைச்சேன் நீ ஏதோ பிளான் பண்ணி தான் என்ன இறக்கி விடுறேன்னு. ஆமா, பார்வதி என்ன சொல்லுச்சு? ஓகே தானே? தெரியல. தெரியலையா? என்ன பார்வதி யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிச்சா? அது ஒண்ணும் இல்ல, நான் இன்னும் பார்வதி கிட்ட லவ் சொல்லவே இல்லை.
இன்னும் உன் லவ்வ சொல்லவே இல்லையா? கார்ல தனியா வரும்போது பேசினியான்னு கேட்டதுக்கு பேசினேன்னு சொன்னியே, அப்ப என்னதான் பேசின? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தயக்கமா இருந்துச்சு. சரி பஞ்சாமிர்தத்தை பத்தி பேசலான்னு பேச ஆரம்பிச்சேன். அவ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிப்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஆமா, செம்பருத்தி பூவை பத்தி சொல்லி ஹெர்பல் கம்பெனி ஆரம்பிச்ச மாதிரி பஞ்சாமிர்த கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு எல்லா கோயிலுக்கும் அப்படியே சப்ளை பண்ணுங்க. நான் ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலடா, சொல்ல முடியாம தவிக்கிறேன். வேலண்டைன்ஸ் டே அதுவுமா நீ உன் லவ்வ சொல்லுவேன்னு சொல்லித்தான் உங்க 2 பேரையும் கார்ல தனியா விட்டேன். இப்படி சொதப்பிட்டியடா. சரி, கோயிலுக்கு வர வரைக்கும் பஞ்சாமிரத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? வேற எதை பத்தி பேசலையா? இல்ல, பஞ்சாமிர்தம் முடிஞ்ச உடனே அவ ஆவக்காய் ஊறுகாய் பத்தி டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப முக்கியம். இந்த லட்சணத்துல இன்னைக்கு உன் லவ்வ தாஜ்மஹாலை வச்சு சொல்ல போறேன்னு வேற சொன்னேன். தாஜ்மஹால் இல்ல, லண்டன் டயானா நினைவு எடுத்து கூப்பிட்டு போயிருந்தா கூட அங்கேயும் ஆவக்காய் ஊறுகாய் பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்ப. உன் லவ்வ பத்தி பேசியிருக்க மாட்டேன். அறிமுகம் இல்லாத பொண்ணா இருந்தா கூட மனசுல இருக்கிறத ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தயக்கம் இல்லாம சொல்லிடலாம். ஆனா பார்வதி மாதிரி நல்லா பழகுன பொண்ணுகிட்ட திடீர்னு லவ் சொல்ல ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. இதே பார்வதி கிட்ட நம்ம 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. என் இடத்துல இருந்து பார்த்தா என் நிலைமை உனக்கு புரியும். எங்களுக்குள்ள லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் நட்பா தான் பழகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் திடீர்னு ஐ லவ் யூன்னு சொல்லி ஷாக் கொடுக்குற இந்த காலத்துல அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கியாடா. அப்போ உன் பிரச்சனைக்கு சாமி கிட்டே வழி கேட்டலாமா? சாமி கிட்ட வழி கேட்க போறியா? என்னடா சொல்ற? சாமி கிட்ட போய் உன் குழப்பத்தை சொல்லி பூ போட்டு பார்ப்போம். பூ வந்துச்சுன்னா இந்த கோயில்ல வச்சு உன் லவ்வ பார்வதிட்ட சொல்ற. என்ன சொல்ற? சரி, நீ சொல்ற மாதிரி பூ போட்டு பாப்போம். சாமி என்ன சொல்லுதோ அப்படியே பண்ணலாம். இந்த புனித தீர்த்தத்தை பாழாக்க கூடாது. ஒரு துளி கூட மண்ணுல விழக்கூடாது. அப்படி விழுந்ததுன்னா அந்த சிவனோட கோபத்துக்கு ஆளாகி பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். நல்ல வேளை, நல்லா மூடி இருக்கு. ஒரு துளி தீர்த்தம் கூட சிந்தல. சர்வாபிஷ்டபல சித்திரஸ்து. சாமி வாங்க, பூ போட்டு பார்க்கணும். அதோ அங்க பேப்பர் இருக்கு, அதை எடுத்து ஒண்ணுத்துல குங்குமத்தையும் இன்னொன்னுத்துல விபூதியும் அடிச்சுக்குங்க. அப்புறம் உங்க கோரிக்கைய மனசுல நினைச்சுண்டு இன்னும் வரணும்னு வேணிண்டு குழந்தை யாரையாவது கூப்பிட்டு ஒன்னு எடுக்க சொல்லுங்க. நீங்க என்ன வரணும்னு வேண்டிட்டீங்களோ அது வந்தா நீங்க நினைச்சது நன்னா நடக்கும். சரிங்க சாமி. ஆதி, சாமியை நல்லா வேண்டிக்கும். நீ பார்வதி நெத்தியில சீக்கிரம் குங்குமம் வைக்கணும். அதனால லவ்வ சொல்லலாம்னா குங்குமம் வரணும்னு வேண்டிக்கோ. ஆதி, நீ வேண்டிக்க போற கரெக்டா எதிரில் வந்து பார்வதி நிக்குது பாரு.
ஆரம்பமே அசத்தலா இருக்குது. இந்தா இந்த கையில வச்சு குங்குமம் வரணும்னு வேண்டிக்கோ. என் மனசுல இருக்கிற காதல எப்படியாவது நான் பார்வதி கிட்ட சொல்லணும். அதுக்கு நீ தான் எனக்கு வழி காட்டணும். என் குழப்பத்துக்கு ஒரு முடிவு சொல்லணும். இந்த சீட் எடுக்க ஏதாவது சின்ன வயசு குழந்தை வேணுமே. பாப்பா இங்க வாடா. என்ன அங்கிள்? வாதி சீட்டை குலுக்கி போடு. இந்த ரெண்டுல ஒரு சீட் எடுத்து அங்கிள்கிட்ட கொடு. சரி அங்கிள். இந்தாங்க அங்கிள். தேங்க்யூ. வெரி குட்மா, வெரி குட். போய் விளையாடு. என்ன வந்திருக்குன்னு பாராதி. நீ பார்வதி நெத்தியில சீக்கிரம் குங்குமம் வைக்கணும். அதனால லவ்வ சொல்லலாம்னா குங்குமம் வரணும்னு வேண்டிக்கோ. பெரியய்யா, என்ன பூ போட்டு பாத்தீங்களா? ஆமா பார்வதி. காலையில கோவில்ல விளக்கு போடணும்னு சொன்னீங்க. இப்ப பூ போட்டு பாக்குறீங்க. மனசுல பெரிய வேண்டுதல் இருக்கும் போல இருக்கே. சின்ன விஷயம் தான் பார்வதி. ஆனா ஆதி தான் பெருசா ஃபீல் பண்றான் பார்வதி. அதான் சாமி கிட்ட பூ போட்டு பார்க்கலான்னு வந்தோம். பூ போட்டு பாக்குறது நல்லதுதான். வேண்டிக்கிட்டது வந்துச்சுன்னா நிச்சயம் நினைச்சது சீக்கிரமா நிறைவேறிடும். கடவுள் நிறைவேற்றி வைப்பாரு. எல்லா சன்னதிலையும் கும்பிட்டுட்டு வந்துருங்க பெரியய்யா. ஆதி, உன் கையில இருந்த குங்குமத்தை பார்வதி கேட்காமயே நெத்தில எடுத்து வச்சுக்கிச்சுன்னா பார்வதி கன்ஃபார்மா உன்னை லவ் பண்ணுது. ஆதி, நீயா சொல்லட்டும்னு காத்துக்கிட்டு இருக்குதுடா. சாமி வேற வழி விட்டுருச்சு. சூட்டோட சூடா இப்பவே போய் பார்வதிட்ட லவ் சொல்லிரு. இல்ல, இந்த கோயில்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள நான் எப்படியாவது சொல்லிடுறேன். இன்னும் ஏன் தயங்குற? இப்பவே போய் சொல்லு. இப்ப வேண்டாம், நான் சொல்றேன். இதுக்கப்புறமும் நீ தயங்குறதுல அர்த்தமே இல்ல ஆதி. கொஞ்சம் இரு, பார்வதி மனநல எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடு. பார்வதி, இங்கதான் இருக்கியா நீ? கடவுளே, நண்பனுடைய காதலுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. என்னை மன்னிச்சிடு. எப்படியாவது இந்த கோயில்ல இருந்து வெளியில போறதுக்குள்ள என் நண்பன் பார்வதிட்ட லவ்வ சொல்லணும். அதுக்கு நீ தான் கருணை காட்டணும். அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும். பார்வதி எங்க போச்சு? பார்வதி, சொல்லுங்க சார். அது ஒண்ணும் இல்ல, என்னை இறக்கி விட்டுட்டு ஆதி நீயும் கார்ல வந்தீங்கல்ல, அப்ப ஏதாவது ஆதி உங்ககிட்ட சொன்னானா? ஆமா, சொன்னாரு. ஆதி பார்வதி கார்ல பஞ்சாமிரத கதை தானே சொன்னதா சொன்னா. பார்வதி என்னமோ ஆதி என்னமோ சொன்னதா சொல்லுது. அது என்னவா இருக்கும்? என்ன சொன்னா? நாங்க வண்டியில வேகமா வந்துட்டு இருந்தோமா, ஆ, பெரியய்யா திடீர்னு பிரேக் போட்டாரா. ஆ, அப்போ நான் தடுமாறி முன்னாடி இருந்த ரேடியோ பட்டன்ல கை வச்சிட்டேன். ஆ.
அது உடனே பாட ஆரம்பிச்சிருச்சு. லவ் சாங்கா? ம்ம். அத ஆஃப் பண்ண தெரியாம நான் தடுமாறினேனா அப்போ பெரியய்யா பாட்டு நல்லதானே இருக்கு, பாடட்டும் பார்வதின்னு சொன்னாரு. அவ்வளவுதான் சொன்னானா? வேற எதுவும் சொல்லியா? ம்ஹும். சொல்லலையே. ஆதி அவன் லவ்வ உன்கிட்ட எப்படி சொல்லி எப்படி புரிய வைப்பான்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. முதல்ல நீ என்ன மாதிரி டைப்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி ஆதி டியூன் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்றது? ஆஹா. பார்வதி ஆ? கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன சார் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல பார்வதி, நீ கார்ல வரும்போது உனக்கு தளபதி 2 பேர் படம் பிடிக்கும் சொன்னேல்ல? ஆமா சொன்னேன். உனக்கு தளபதி நடிச்ச காதலுக்கு மரியாதை பிடிக்குமா இல்ல தலை நடிச்ச காதல் மன்னன் பிடிக்குமா? காதலுக்கு மரியாதையில பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஜோடி. காதல் மன்னன்ல வேற ஒருத்தருக்கு நிச்சயமான ஒரு பொண்ண புடிச்சு போய் அந்த பொண்ண சுத்தி வந்து பிடிக்க வச்சு ஒண்ணு சேர்ற கதை. இதுவும் காதல் கதை தான். இதுல உனக்கு எந்த படம் பிடிக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லு பார்வதி. ஆ, ஆ, ஆ. எனக்கு இந்த காதல் படங்களை விட காஞ்சனா மாதிரி பேய் படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன அது நீ? உன் காதலுக்காகத்தான் நான் போய் மொக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? என்ன குழப்பிட்டு இருப்ப? ஆனா பார்வதி உன்னைய குழப்பி விட்டுருக்கா பத்தியா? அத நினைச்சு சிரிச்சேன். அது சரி, நீ பார்வதி விட்டு கொடுப்பியா? பார்வதி என் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஷாம். என் மனசுல இடம் பிடிச்ச பார்வதி நிச்சயம் என் வாழ்க்கையில இடம் பிடிப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வெறும் நம்பிக்கை மட்டும் வாழ்க்கையாயிராதாதி. இருட்டுல இருக்கிற உன் நம்பிக்கைக்கு வெளிச்சம் வேணும். ஈவினிங் பார்வதி விளக்கேத்தும். அப்ப பார்வதிட்ட எப்படியாவது உன் லவ்வ சொல்லிரு. அப்பதான் உன் நம்பிக்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும். பார்வதி தனியா தான் விளக்கேத்திட்டு இருக்கா. இப்ப போய் நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதுதான். பார்வதி, பெரியய்யா சொல்லுங்க பெரியய்யா. ஒண்ணு இல்ல, நீ விளக்கேத்த. ம் சரி. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னென்ன ஆரம்பிக்கிறது? பெரியய்யா நீங்க இப்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? மனசுக்குள்ள இருக்கிறத தைரியமா சொல்ல வேண்டியதானே பெரியய்யா. எதுக்காக இப்படி தயங்கிட்டு நிக்கிறீங்க? என்கிட்ட சொல்றதுக்கு நீங்க இப்படி தயங்கலாமா பெரியய்யா? இல்ல பார்வதி, நீ ஏதாவது தப்பா எடுத்துப்பியோன்னு. இல்ல, எந்த தப்பும் இல்ல பெரியய்யா. இன்னும் சொல்ல போனா இத நானே முதல்ல உங்ககிட்ட சொல்லிருக்கணும்.
காலையில அம்மனுக்கு விளக்கு போட வேண்டிக்கிட்டு அப்ப நீங்க வர முடியாம போனதுனால இப்போ இங்க விளக்கு வைக்கலாமா அத கேட்க தானே நீங்க வந்தீங்க. ஆமா பார்வதி. தாராளமா வைக்கலாம் பெரியய்யா. எல்லா கோயிலும் எல்லா சாமியும் ஒண்ணுதான். அங்க கொண்டு போய் வைங்க பெரியய்யா. இந்தாங்க பெரியய்யா. பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் மனசுல